இந்த திருச்சி மாவட்டத்துக்கு எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒரு இளைஞர் அணி கேம்ப் இங்கே நடந்த சமயத்தில் காலையில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீங்களே உழைச்சி சாப்பிடுங்கன்னு காலையில் எங்களை அனுப்பிட்டாங்க. அந்த கேம்பில் பங்கேற்றவங்களெல்லாம் எங்கே போய் உழைச்சி சாப்பிட்றது? நான் ஒரு சைக்கிள் கடையில் காத்தடிக்கிற வேலை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏற்கனவே 3 பேர் காத்தடிச்சிட்டு இருக்கேன், நீ எதுக்கியா அப்படின்னு. கடைசியாக நான் தேர்ந்தெடுத்த வேலை பிச்சை எடுத்துடலாம்டான்னு சொல்லி அழுக்கு பனியனை போட்டு கையிலேயே கட்டிட்டு முதல்ல உறையூர் கோர்ட்டில் பிச்சை எடுத்தேன். யாருமே காசு போடல. ஒரு வயசான பாட்டி அதனுடைய சுருக்கு பையிலேருந்து எடுத்து எனக்கு 4 போட்டுச்சு. பெரிய பெரிய வக்கீல்கள் கோட் போட்டவன்லாம் வந்து காரில் இறங்கினாங்க, யாரும் 5 காசு கொடுக்கல. ஆனால் ஒரு வயசான பாட்டி அந்த சுருக்கு பையில் சாப்பிட வச்சிருந்த காசை எடுத்து எனக்கு 4 கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 4 வச்சு எப்படி மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடணுமேன்ட்டு வேற வழியே இல்லைன்ட்டு நமது மலைக்கோட்டை பிள்ளையார் கோயில் வாசலில் ஒரு துண்டை விரிச்சு போட்டு பாட்டு பாட ஆரம்பித்தேன். நமக்கு தான் திறமை இருக்க அப்படின்ட்டு வெறும் முருகன் பாட்டு விநாயகர் பாட்டாக பாடினேன். காசு குமிஞ்சிருச்சு. அப்படி பாட்டு முருகன் பாட்டு எடுத்தோன்னு ஆரம்பித்தேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னா முருக பக்தர்லாம் அருமையாக பாடுறானே பிச்சைக்காரன் அப்படின்ட்டு 2 ரூபா 1 ரூபான்னு போட்டு 22 ரூபா சேர்ந்துருச்சு. 4 நாளைக்கு சோறு திங்கிற அளவுக்கு காசு எனக்கு சம்பாதித்து கொடுத்த நகரம் இந்த திருச்சி மாநகரம் தான். இது தமிழ்நாட்டினுடைய மையப்புள்ளி. இந்த திருச்சியினுடைய பள்ளிகள் கல்லூரிகள் நிறைந்த பகுதி. அதிக மாவட்ட ஆட்சித்தலைவர்களை உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் இந்த திருச்சியில் தான் இருக்கிறது என்ற வரலாற்றை இதுவரை யாரும் முறியடிக்கல.